பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிரச் செய்து வழி காட்டும், பொது வலுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு பாடலோடு பாடியிருக்கோம், அப்படித்தானே? இவரை பற்றி நம்ம நிறையவே பேசியிருக்கிறோம். இவர் நமக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடி கார்டு, அப்படி தானே குட்டீஸ்? கரெக்டான வேர்டு அதுதான். நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, நம்ம இப்படி ஒன்று பண்ணிட்டோமா, நம்மளை அதுலேருந்து எப்படி நம்மளை பாதுகாக்கிறது, இந்த மாதிரி நம்மளை எல்லா சூழ்நிலைகள்லையும் அரவணைச்சு கூட்டு போயிட்டுருக்கிற ஒருத்தர் தான் இந்த தூய ஆவியார். நம்ம ஏற்கனவே நமக்கு தெரியும், தந்தை, மகன், தூய ஆவியார், இவங்க மூவொரு கடவுள். தந்தையாம் கடவுள் தான் இறைமகன் ஏசு கிறிஸ்துவா இந்த உலகத்துக்கு வந்தாங்க. ஏசு கிறிஸ்து தான் நம்மளோடு இருந்து நம்ம ஒவ்வொருத்தவங்களையும் நம்மளை வழிநடத்துறதுக்கு தூய ஆவியாராக செயல்படுறாங்க. ஸோ மூவொரு கடவுள் அப்படிங்கிறவங்க என்னென்னா, நமக்கு நிறைய டவுட் வரும். என்ன சில இதில் இறைவன் சொல்கிறாங்க, சிலர் ஏசப்பான்னு சொல்கிறாங்க, சிலர் தூய ஆவியார்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க 3 பேரும் தனித்தனியாக 3 பேரோ? அப்படி இல்லை, இவங்க 3 பேரும் இணைந்து ஒருத்தவங்களாக என்ன பண்ணுறாங்க, செயல்படுறாங்களாம் குட்டீஸ். அப்போது இன்றைக்கி நம்ம பாடின பாட்டை நீங்கள் கேட்டிங்கனாலே உங்களுக்கு புரியும். என்னை ஒளிரச் செய்து என்னை வழிநடத்தும், என் கடமையை நான் செய்கிறதுக்கு எனக்கு சொல்லிக் கொடுங்க, அப்படிலாம் நம்ம படித்தோம். நம்மளும் ஏசப்பாவுக்கு உண்மையாக இருக்கிறோம், எல்லா காரியங்களையும் பண்ணுறோம், அவருக்கு பிடிச்சமான விஷயங்களை மட்டும்தான் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த பாடலில் பார்த்திங்கன்னா, என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவான் இருக்குது. அப்படி தானே குட்டீஸ்? நம்மளுக்குள்ளேயும் அதுதானே, ஏசப்பா நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே இருக்கிறேன், ஏசப்பா நான் உங்களோட வார்த்தைகள் தானே கீழ்ப்படுகிறேன், ஆனால் ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த சோர்வு அப்படின்னு நம்மளுக்குள்ள நிறைய நேரங்களில் கேள்வி வர்றது உண்டு தானே. அதுதான் அந்த பாடலே நம்ம சொல்லியிருக்கோம். ஏசப்பா எனக்கான வழியை காட்டுங்க, நான் நடக்க வேண்டிய பாதை சொல்லுங்கள், நான் என்ன பேசணுங்கிறத எனக்கு கற்றுக் கொடுங்க, ஆனால் என்ன நேர்ந்தாலும் நான் நன்றி துதி கூறி நான் பணிவேன்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம ஏன், நமக்கு எல்லாம் வழிகாட்டுறவர் அவர், நம்ம எல்லா சூழ்நிலைகளும் அவரோட பிள்ளைகளாக தான் இருக்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு போராட்டம் வரும்போதோ, ஒரு பிரச்சனை வரும்போதோ அவரை எதிர்த்து கொஷின் கேட்குறதுக்கு தான் நம்ம ரெடியாக இருக்கோமே ஒழிய, இந்த பாடலில் பாடினபடி ஏசப்பா எனக்கு இந்த சூழ்நிலை வந்திருக்குது, ஆனால் நான் நன்றி துதி கூறி நான் உங்கள்கிட்ட நான் பணிகிறேன், உங்களோட திருவுளப்படி என்னை நடத்துங்க அப்படின்னு நம்ம என்னைக்கா சொல்லியிருக்கோமா? இதை கேட்கும்போதே அது எப்படிங்க முடியும்? நமக்கு பிரச்சனை இருக்கும்போது, சோர்வு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கோபம் யார் மேலே வரும்? ஏசப்பா மேலே தான் வரும். அப்போ அவரை தான் நம்ம எதிர்த்து கொஷின் கேட்போம். நம்ம எப்படி அந்த சூழ்நிலையில் நம்ம நன்றி சொல்லுவோம்? நம்ம எல்லாருக்கும் கொஷின் வருது உண்டு தானே. இன்றைக்கி பாருங்களேன், 2 கொரிந்தியர் 3:17 படியாம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரோட ஆவி எங்கேயோ அங்கு விடுதலையுண்டுங்கிற வசனம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம தூயாவியார் காட்டுற வழியில் நடந்து, தூயாவியார் காட்டுறபடி நம்ம பேசி, அதன்படி நம்ம வாழ்க்கை இருக்கும்போதும் நமக்கு பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு விஷயம் நம்ம பண்ண வேண்டியது, நன்றி துதி கூறி அந்த விஷயத்தில் நம்ம காத்து இருக்கணும். ஏன்னா தூயாவியார் காட்டின வழியில் நம்ம நடக்கும்போது, இறைமகன் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கும் போகுது நமக்கு சோர்வுகள் வருது அப்படின்னா, அந்த விஷயத்தை
விஷயத்தில் நமக்கு ஏதோ மிகப்பெரிய ஒரு விடுதலையை கொடுக்கறதற்காக தான் நமக்கு அதை அனுமதிச்சிருக்காங்கங்கிற உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிடணும். அதை தான் இன்றைக்கி இந்த வார்த்தையில் கொடுக்கப்பட்டிருக்குது. தூய ஆவியார் எங்கே இருக்காரோ அங்கே நமக்கு விடுதலை உண்டு. ஏன்னா அதை தான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், அவர் நமக்கு பெரிய பாடி கார்டாக இருந்து நம்மளை என்ன பண்ணுறாரு, நம்மளை பலப்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் நம்ம கூட இருக்கும்போது அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நம்ம நடந்தும் நமக்கு பிரச்சனைகள் வருது அப்படின்னா, அந்த நேரங்களில் நம்ம நன்றி சொல்லி நன்றி துதி கூறி அவருக்கு எப்பயும் நம்ம நன்றி கடமைப்பட்டிருக்கோங்கிறத மட்டும் உண்மையான மனதில், வெறும் வாயார நன்றி கிடையாது, மனதிலிருந்து நம்ம நன்றி சொல்லும்போது அந்த இடத்துல அந்த விஷயத்தில் நமக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலையை நமக்கு அவங்க ஏசப்பா கொடுப்பாங்க. தூய ஆவியாரோட பலனை நம்ம அந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க முடியும் குட்டீஸ். ஸோ அப்படிப்பட்ட தூய ஆவியார் நம்ம கூட தான் இருக்காரு, ஏசப்பா சொல்லித்தர வழிகளின்படி நம்மளை வழி நடத்துகிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதுக்கு அவருடைய ப்ரெசன்ஸை நம்மளுக்குள்ளே உணரணும். ஸோ நம்ம எல்லாரு கூடயும் தூய ஆவியார் இருக்காங்கங்கிறது உண்மை அப்படின்னா நம்மளால் ஏன் அவரோட ப்ரெசன்ஸை உணர முடியலை அப்படிங்கிறத யோசிச்சு பார்ப்போம். நம்மளோட இருதயத்தை முழுவதுமாக ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனே. இந்த நேரத்துலேயும் கூட உம்முடைய தூய ஆவியாரை எங்களுக்காக கொடுத்து எங்கள் கூடவே எங்களை நீங்கள் பலப்படுத்துகிறீங்க டாடி. உம்முடைய கிருபைக்காக, உமது இரக்கத்திற்காக நன்றி. எங்களுக்கான துணையாளனாய் தூய ஆவியார் இருக்கும் போது என்ன சூழ்நிலை வந்தாலும் நாங்கள் நன்றி துதிப்பாட எங்களோட இருதயத்துக்கு கற்றுக் கொடுங்க. அதன்படி உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. ஆமீன்.